Hi everyone. So welcome to Vedanto channel பசங்களா. Yes. So நாம இன்னைக்கு பார்க்க போறது வந்துட்டு 2.5 எக்ஸசைஸ் ரியலி செகண்ட் சாப்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸசைஸ் தான் இந்த எக்ஸசைஸ் தான் சொல்லுவோம் வித் அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன். ஸோ அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனுக்கு முன்னாடி சீக்வன்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம முன்னாடி கிளாஸ்ல பார்த்தோம். ஒருவேளை நீங்க பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் அந்த லைவ் பார்த்துருங்க, அதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். ரைட்டா பசங்களா? ஸோ அரித்மெட்டிக் சீக்வன்ஸ்னா என்னன்னா, இப்போ இப்படி ஒரு அபாக்கஸ் பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்போ வந்து ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் பண்ணுறோம், ரைட்? ஸோ இப்போ இதில் வந்து ஒரு பீட்டை நான் மேலே தூக்குறேன், இதில் 2 பீட்டை மேலே தூக்குறேன், இதில் 3 பீட்டை மேலே தூக்குறேன். ஸோ கான்ஸ்டண்ட்டாக ஒவ்வொரு பீட்டாக நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரேன்ல, இதுதான் அரித்மெட்டிக் சீக்வன்ஸ். ஸோ கான்ஸ்டண்ட்டாக ஒரே டிஃப்ரென்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரே ஒரு ஸ்டெப் ஏறுறோம், அடுத்து வந்து 2 ஸ்டெப் இருக்கிறத சேர்த்தி வச்ச மாதிரி ஏற்றுறோம், அதுக்கப்புறம் 3 ஸ்டெப் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஏறுறோம். ரைட்டா? ஒன் செக். யா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஸ்டெப் 4 ஸ்டெப் ஒரே மாதிரி இருக்கிறதெல்லாம் ஏறுறோம். இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறோம்ல, இதுக்கு பேர் தான் அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன். ஸோ எந்த ஒரு சீக்வன்ஸில் நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக நம்ம அதிகமாக்கிட்டே போகிறோமோ, ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ கான்ஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி இருக்கிறவங்கள இன்க்ரீஸ் பண்ணிட்டே இந்த இன்க்ரீஸ் பண்ணுற ஸ்டெப்ஸ் வந்து சேமாக இருக்கும். அதுக்கு பேர் தான் அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன். அண்ட் அந்த கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் டிஃப்ரென்ஸ் பண்ணுறீங்கல்ல, அந்த கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஸ்க்கு பேர் டி, காமன் டிஃப்ரென்ஸ் டி. ஓகேங்களா? கான்ஸ்டண்ட்டாக ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது, இல்லைன்னா கான்ஸ்டண்ட்டாக ஒரு நம்பரால் டிக்ரீஸ் ஆகுதுல்ல, அந்த நம்பரை தான் நம்ம டின்னு சொல்லுவோம். அவ்வளோதான் அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன். அப்போ ஒரு சீக்வன்ஸில் ஏதாவது காமனாக ஒரு நம்பரால் ஆட் பண்ண அடுத்த நம்பர் கிடைக்கிதுன்னா அந்த நம்பர் தான் டி. இல்லை ஒரு நம்பரால் சப்ராக்ட் பண்ண அடுத்த நம்பர் கிடைக்கிதுன்னா தட் இஸ் டி. ஸோ அந்த சீக்வன்ஸை ஜென்ரலாக ஏபி சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க. எந்த சீக்வன்ஸுக்கு பின்னாடி ப்ளஸ் அண்ட் மைனஸோட லாஜிக் இருக்கோ தட் இஸ் ஏபி சீக்வன்ஸ். ரைட்டா பசங்களா? ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளோட 10th பிளேலிஸ்ட் உங்களுக்கு பார்க்கணுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் போங்க, பிளேலிஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் போங்க. இந்த பிளேலிஸ்ட் ஆப்ஷனில் போனீங்கன்னா எல்லாமே பிளேலிஸ்ட்டாக இருக்குது. ஸோ மேக்ஸும் நம்ம பிளேலிஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். 10th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் 2026 அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். மிஸ் பண்ண வீடியோஸ் எல்லாமே நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் பிஃபோர் தேட் வி ஆர் கோயிங் டு ஹாவ் நம்ம ஆஃப்லைன் சென்டர்ஸ் பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒருவேளை நீங்கள் நீட் ஜேஇ எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா தீஸ் ஆர் தி ஆஃப்லைன் சென்டர்ஸ் வித் ஏ காண்டாக்ட் நம்பர். இந்த காண்டாக்ட் நம்பர் இருக்கிறத வச்சு நீங்கள் ஷடோ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதர் கோச்சிங் சென்டர்ஸ்க்கும் நம்ம கோச்சிங் சென்டர்ஸ்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஸோ வாட் ஆர் த கோச்சிங் சென்டர்ஸ் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே ரிவலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா பசங்களா? எஸ். ஸோ வாட் இஸ் இட் அப்படின்னா, நம்ம கேரண்டீடு இம்ப்ரூவ்மெண்ட் தரும். நீங்கள் இங்கே வந்துட்டிங்கன்னா ரேங்க் இம்ப்ரூவ் பண்ணி தான் போவீங்க அப்படிங்கிற ஒரு கேரண்டியை உங்களுக்கு 100% வச்சு தான் இந்த ஒரு கோர்ஸை நாங்கள் லான்ச் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு கேரண்டியாக வேறு எங்கேயும் கிடைக்காது. நீங்கள் போனால் கேரண்டி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எஸ், அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு ரேங்க் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு டாப் டீச்சர்ஸ், மாஸ்டர் டீச்சர்ஸ் இருப்பாங்க. அது போக ஒரு அகாடமிக் மென்டாரும் நம்ம கூட இருந்துக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அண்ட் 24/7 யூ வில் ஹாவ் அ டவுட் செக்ஷன் சால்விங். அது போக ஹைடெக் கிளிக்கர்ஸ் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த கிளிக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களை நிறைய இடத்துல பூஸ்ட் பண்ணுவோம். உங்களோட ப்ரிப்ரேஷனில், உங்களுக்கு கிளாஸஸில் பூஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், போர்டாக வச்சுருக்காது. இது எல்லாமே இந்த கிளிக்கர்ஸ் உங்களுக்கு பார்த்துக்கும். சரியா வசதிங்களா? ஸோ சீட்ஸ் வந்து பயங்கர வேகமாக ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்லி 2% சீட்ஸ் இஸ் அவைலபிள். ஸோ இப்போது நீங்கள் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுக்கு விசிட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகேவா பசங்களா? எஸ். அகைன் திஸ் இஸ் தி காண்டாக்ட் நம்பர், யூ கேன் ஃபில் இட், ரைட்? ஸோ ஓகே ஃபைன். இப்போ நம்ம பார்க்க போகிறது 2.5ஓட எக்ஸாம்பிள் சம். சரியா பசங்களா? எஸ். ஸோ லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாமா? செக் வெதர் தி ஃபாலோயிங் சீக்வன்ஸ் ஆர் இன் ஏபி ஆர் நாட். அதாவது கொடுத்துருக்க ஒரு சீக்வன்ஸ் ஏபியா இல்லையான்னு டிஸ்கஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஏபியோட டெஃபினிஷன் நம்மளுக்கு தெரியணும். ஏபியோட டெஃபினிஷன்னா என்னது? ஒரு டேர்ம்லேருந்து இன்னொரு டேர்ம் ப்ளஸ் பண்ணுறதுனால கிடைச்சிருக்கணும். சரியாடா பசங்களா? எஸ். அப்போது இந்த டேர்மில் இந்த டேர்ம் ப்ளஸ் பண்ணதுனால கிடைக்குதா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அவங்க 2 பேரோட டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். சப்போ T2 மைனஸ் T1, ரெண்டாவது டேர்ம்லேருந்து ஃபஸ்ட் டேர்மை மைனஸ் பண்ணுறேன். 2x + 3
minus x minus 2. ஆக்சுவலி minus x plus 2 தான். ஸோ மைனஸ் உள்ள மல்டிபிள் ஆகும்போது minus x minus 2 அப்படின்னு வருமா? ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா லைக் டேர்ம் ஆட் அப் ஆயிரும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 பண்ணுறதுனால செகண்ட் டேர்ம் கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க. ஓகேவா? இப்போ நம்ம அடுத்து அப்போ என்ன செக் பண்ணணும்னா நெக்ஸ்ட் அப்போ தேர்ட் டேர்ம் வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 பண்ண நல்லா வந்துச்சா அப்படின்னு கிராஸ் செக் பண்ணுறோம். ஸோ அப்போ 3 மைனஸ் t2. ஓகே, அப்போ 3x ப்ளஸ் 4 மைனஸ் 2x ப்ளஸ் 3. ஸோ 3xலேருந்து 2x போச்சுன்னா எக்ஸ், 4லேருந்து 3 போச்சுன்னா 1. ஆமாம், அப்போ ஒவ்வொரு டேர்மும் எக்ஸ் ப்ளஸ் 1 அடுத்து ஆட் பண்ணுறதுனால தான் நெக்ஸ்ட் டேர்ம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த காமன் டிஃபரன்ஸ் இங்கே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதனால இந்த சீக்வன்ஸ் ஒரு ஏபி சீக்வன்ஸ். ஓகேங்களா? அதனால கிவன் சீக்வன்ஸ் இஸ் அன் ஏபி சீக்வன்ஸ். ஓகேவா பசங்களா? see this, check whether the following sequence are in AP or not. ஓகேவா? நம்ம எப்பயும் போல செக் பண்ண போறோம். ஸோ t2 மைனஸ் t1. ஓகேவா? செகண்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆட் பண்ணதுனால வந்திருக்கான்னு செக் பண்ணுறீங்க. ஸோ 4 மைனஸ் 2 வச்சுஸ் 2. ஓகே, நெக்ஸ்ட்டு t3 மைனஸ் t2 கிராஸ் செக் பண்ணுறோம். எல்லாருமே சேமாக இருக்கான்னு. 8 மைனஸ் 4 விச் 4 சேமாக இருக்கா? நோ, இவங்க ரெண்டு பேர் சேம் கிடையாது. கான்ஸ்டன்டான டிஃப்ரென்ஸாக இருக்கணும். ஆனால் இது ரெண்டு கான்ஸ்டன்டான டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ த சீக்வன்ஸ் இஸ் நாட் அன் ஏபி. ஓகேங்களா? இட் இஸ் நாட் அன் ஏபி. வாட் அபவுட் திஸ் கேஸ்? நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் டேர்ம் 3√2 இருக்கு, செகண்ட் டேர்ம் 5√2 இருக்கு. ஸோ வாட் இஸ் t2 மைனஸ் t1? 5√2 மைனஸ் 3√2. இது எப்படி சால்வ் பண்ணுவீங்க? எப்பயும் போல ஒரு லைக் நம்ம எக்ஸ் டேர்ம் எடுத்து போகலாம், அந்த டேர்ம் மாதிரி தான். ஸோ இதுதான் இங்கே எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுங்க, கோஃபிஷியண்ட்டாக மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 5 மைனஸ் 3 விச் இஸ் 2. அப்போ இது 2√2. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, நம்மளுக்கு தேவை t3 மைனஸ் t2. t3 என்னது? 7√2 மைனஸ் 5√2. ஸோ சேம் டிஃபரன்சஸ், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. எல்லாத்தோட டேர்மோட டிஃப்ரென்சஸும் ஒரே மாதிரி இருக்கு. அதனால கொடுத்துருக்க சீக்வன்ஸ் வந்து ஒரு ஏபி சீக்வன்ஸ். சரிங்களா? ஸோ த கிவன் சீக்வன்சஸ் ஏபி சீக்வன்ஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகேவாடா பசங்களா? எஸ், ரைட் 2.2. லைக் இந்த எக்ஸாம்பிளில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஏபி சீக்வன்ஸ்னா வாட் இஸ் நீடட், வாட் இஸ் நாட் நீடட் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு ஏபி சீக்வன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே, இப்போ நம்மக்கிட்ட A1 இருக்கு, A2 இருக்கு, A3 இருக்கு, A4 இருக்கு, A5 இருக்கு, ஸோ ஆன். இது ஒரு ஏபி சீக்வன்ஸ்னு சொல்கிறேன். ஏபி சீக்வன்ஸ்னால் என்னது? ஃபர்ஸ்ட் டேர்ம்லேருந்து ஒருத்தர் ஆட் பண்ணும்போது எனக்கு செகண்ட் டேர்ம் கிடைச்சிருக்கும். அண்ட் சேம் அந்த டியை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு தேர்ட் டேர்ம் கிடைச்சிருக்கும். சேம் அந்த டியை நான் ஆட் பண்ணும்போது ஃபோர்த் டேர்ம் கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு டேர்ம்லேயும் டிபெண்ட் பண்ணுதானா? இல்லை. அப்போ இந்த ஏபி சீக்வன்ஸ் ஆக்சுவலி யார் மேலே தான் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் டேர்ம்லேருந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக தேர்ட் டேர்மாக உன்னால் சொல்ல முடியும். எப்படி மேம்னா, ஃபர்ஸ்ட் டேர்ம்லேருந்து இந்த டி 2 ஜம்ப் எடுத்தால் A3 வரும், ரைட்? இதே இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்லேருந்து இந்த டி 3 ஜம்ப் எடுத்தால் ஃபோர்த் டேர்ம் கிடைச்சிருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அதாவது A + 3D. ஒரு டி ஆட் பண்ணிங்கன்னா A2 கிடைக்கும். இதே 3 டி ஆட் பண்ணிங்கன்னா A4 கிடைக்கும். ரைட்டா? அப்போ ஏபி சீக்வன்ஸ் ஆக்சுவலி யார் மேலே மட்டும்தான் டிபெண்டாக இருக்குது? ஃபர்ஸ்ட் டேர்மும் அந்த காமன் டிஃப்ரென்ஸ். இது மட்டும் தெரிஞ்சால் போதும், என்டையர் சீக்வன்ஸே நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியும். ரைட்டா? அண்ட் ரைட் அண்ட் ஏபி ஹூஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ். ஓகேவா? கொடுத்துருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் டேர்ம் 20. செகண்ட் டேர்ம் போடணும், என்ன பண்ணணும்? அந்த 20யை ஒரு டைம் டி கூட ஆட் பண்ணால் போதும், விச் இஸ் 28. இப்போ தேர்ட் டேர்முக்கு நீ 2 பண்ணலாம். இவன் கூட 2 டைம் 8 ஆட் பண்ணலாம், இல்லைனா இவங்க கூட ஒரு டைம் ஆட் பண்ணுங்க. இட் இஸ் யுவர் விஷ். சரியா? ஸோ 20 + 2 டைம் 8 ஆட் பண்ணாலும் சரி தான். ஓகே, ஸோ விச் இஸ்
36. சரியாடா பசங்களா? And what about T4? 36 plus 8, which is 44. அப்போ the sequence என்னது? 20, 28, 36, 44, and so on. இதுதான் AP. ஓகே, இதுதான் உங்களோட required AP. ஓகேவாடா பசங்களா? எஸ். ஃபைண்ட் தி 15th, 24th and nth term. ஓகே, இப்போ வரைக்கும். ஸோ இந்த ஃபார்முலா ரிவைஸ் பண்ணுவோமா? இப்போ நம்ம இப்போ சொன்னல, நான் சொன்ன அதே லாஜிக்கை யோசிச்சு வச்சு சொல்லுங்க. சி, எனக்கு தேர்ட் டேர்ம் வேணும் அப்படின்னா, தேர்டு டேர்ம் வேணும்னா என்ன பண்ணுவேன்? ஏ கூட 2 டைம் டி ஆட் பண்ணும், ரைட்டா? ஃபோர்த் டேர்ம் வேணும்னா என்ன பண்ணுறோம்? ஏ கூட 4 டைம் டி ஆட் பண்ணுறோம். சரி, 3 டைம் டி ஆட் பண்ணுறோம். இங்கே இருக்க நம்பரை விட டியை நீங்கள் எத்தனை தடவை ஆட் பண்ணுறீங்க, அதோட 1 கம்மியாக ஆட் பண்ணுறீங்க, கரெக்டா? ஸோ அப்போது டிஎன் டேர்ம், டிஎன் ஃபார்முலா, அப்போ ஏதாவது nth டேர்ம் ஃபார்முலா எப்படி இருக்கும்? ஏ கூட n-1 டைம்ஸ் அந்த டியை ஆட் பண்ணுவீங்க, ரைட்டா? அப்போ டிஎன் ஃபார்முலா என்னது? a plus n-1 into d. ஓகேவாடா பசங்களா? எஸ். அப்போ இங்க நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது 15th டேர்ம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ டிஎன் ஃபார்முலா உனக்கு தெரியும். 15th டேர்ம்னா ஏ கூட அந்த 15லேருந்து ஒரு டைம் மட்டும் மைனஸ் பண்ண டியை ஆட் பண்ணுவோம், ரைட்டா? ஸோ வாட் இஸ் டி 24th டேர்ம்? அந்த ஏ கூட ஒரு டைம் மைனஸ் பண்ண 24லேருந்து ஒரு டைம் மைனஸ் பண்ணி ஆட் பண்ணுவீங்க. அண்ட் அப்போ nth டேர்ம், ரைட்டு? ஸோ இப்போ 15th டேர்ம் நம்மளுக்கு தெரியாது, கேட்டிருக்காங்க. 24th டேர்ம் நம்மளுக்கு தெரியாது, கேட்டிருக்காங்க. அப்போ ஆக்சுவலி நம்மளுக்கு யார் ரொம்ப நீடட்? ஆக்சுவலி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நீடாக இருக்கிறது யார்? ஏவும் டியும் தான். அது தெரிஞ்சால் போதும், நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க, கரெக்டா? ஸோ ஓகே, இப்போ நம்மகிட்ட கொடுத்துருக்கிறது என்னது? ஒரு ஏபி சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 3, 15, 27, 39, ஸோ கரெக்டா? ஒரு ஏபி சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்கனாலே அதுலேருந்து 2 விஷயத்த நம்ம எழுத முடியும். ஒன்று வந்து ஏயோட வேல்யூ என்னது? ஃபர்ஸ்ட் டேர்ம். டியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது ஏபி சீக்வன்ஸ்ல கொடுத்துட்டாங்க. ஸோ யாராவது ஒரு 2 பேர்த்து டிஃபரன்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கோ. ஸோ 15 - 3 தட் இஸ் 12. அப்போ உனக்கு ஏ தெரிஞ்சிருச்சு, டி தெரிஞ்சிருச்சு. ஸ்ட்ரைட்டாக அவங்கள போட்டு கண்டுபிடிக்கலாமா? ஸோ வாட் இஸ் டி 15? ஏ + 14d. ஏ வந்து 3, டி வந்து 12. ஸோ 144 கூட ஒரு டைம் ஒரு 12 ஆட் பண்ணிங்கன்னா 156. அண்ட் 156 கூட ஒரு 12 ஆட் பண்ணால் 168. 168 கூட 3 ஆட் பண்ணிங்கன்னா 171. சரிடா பசங்களா? எஸ். அண்ட் வாட் அபவுட் T24? A + 23d. இப்போ 3 + 23 into 12, which is equal to 20, 12 into பண்ணிங்கன்னா I hope you will get 240. 240 கூட ஒரு 36, 276. 276 கூட ஒரு 3, 279. சரிங்களா? அப்போ உங்களோட 15th டேர்ம் 171 இருக்கும். அண்ட் 24th டேர்ம் 279 இருப்பாங்க. ஜென்ரல் டேர்மே ஃபைன் பண்ணும். டிஎன்ஐ ஃபைன் பண்ணும். டிஎன் என்ன பசங்களா? ஏ + n-1 into d. ஏயோட வேல்யூ 3 அண்ட் டியோட வேல்யூ 12, which means 12n - 12 + 3. ஸோ அப்போ ஒவ்வொரு டேர்மும் பார்க்க எப்படி இருக்கும்? 12n - 9 ஃபார்மேட்டில் இருக்கும், சரிங்களா? ஸோ 12n - 5 மட்டும், ரைட்டா பசங்களா? எஸ். நெக்ஸ்ட் டேர்ம் போகலாமா? எக்ஸாம்பிள் 2.26, ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் தி ஃபாலோவிங். ஓகேவா? இப்போ இந்த ஏபி சீக்வன்ஸில் எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும், சரியாடா? ஸோ அதாவது 3, 6, 9, 12 up to 111. இது ஒரு ஏபி சீக்வன்ஸ். ஒரு ஏபி சீக்வன்ஸ்னாலே நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னு சொன்னேன்? ஏ அண்ட் டி கண்டுபிடிக்கலாம். ஏயோட வேல்யூ 3, டியோட வேல்யூ 6 - 3 தட் இஸ் 3. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது n. மொத்தம் எவ்வளோ டேர்ம்ஸ்னு
மொத்தம் எவ்வளோ டேர்ம்ஸ்னா இது எத்தனாவது டேர்ம்னு கண்டுபிடிச்சா டோட்டல் டேர்ம் கண்டுபிடிச்சலாம் கரெக்டா. இது எத்தனாவது டேர்மா இருக்கும் ஓகேவா. ஸோ டிஎன் ஃபார்முலா. ஸோ டிஎன் ஃபார்முலால இதோட வேல்யூ ட்ரிபிள் என். அப்போ அந்த என் என்னன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணணும் ஓகேவா. ஸோ சிம்பிளி இப்படியும் நீங்கள் கால்குலேட் பண்ணலாம், இப்படி கால்குலேட் பண்ணாலும் சேம். ஆர் இதை வச்சு ஒரு ஃபார்முலாவாக படிப்பாங்க. உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சி இதோட வேல்யூ ட்ரிபிள் ஒன். இதோட ஃபார்முலா என்னது, a + n - 1 × d ரைட்டா. அப்போ n - 1 ஃபார்முலா என்ன, ட்ரிபிள் ஒன் மைனஸ் a/d. அண்ட் வாட் அபவுட் திஸ். ஸோ அதுதான் இது ஒரு ஃபார்முலாவே நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். சரிடா பசங்களா. வாட் இஸ் த ஃபார்முலா? when the last term is given, n is equal to அந்த லாஸ்ட் டேர்ம்லேருந்து ஏவை டிஃப்ரென்ஸ் பண்ணி டியால் டிவைட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் +1 ஓகேவா. இது டிஎன் ஃபார்முலாலேருந்து டிரைவ் பண்ணதான். டிஎன்லேருந்து என் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. இப்போ இதோட ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். வாட் இஸ் இட், ட்ரிபிள் ஒன் மைனஸ் ஏ. ஏ யாரு, 3. டி யாரு, ஹூஸ் யோர் டி, யோர் டி இஸ் 3 +1. இதுலேருந்து 3 போச்சுன்னா 108 divided by 3 + 1. 108 3 டிவைட் ஆயிடுச்சுன்னா 36 + 1 which is 37. இப்போ மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது நம்மளுக்கு, 37 டேர்ம்ஸ் இருக்குது. சரிடா பசங்களா. டோட்டலி we have 37 terms, right? Yes. Fine. So can we go on to the next question? Example 2.27ல என்ன சொல்கிறாங்க, determine the general term. ஸோ ஜென்ரல் டேர்ம்னு பார்த்தாலே நீங்கள் எழுத வேண்டிய ஃபார்முலா இதுதான். ஸோ டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 × டி ஓகேவா. இதுதான் ஜென்ரல் டேர்ம் ஃபார்முலா. ஹூ செவன்த் டேர்ம் கொடுத்துருக்காங்க. செவன்த் டேர்ம்னா என்னது, T7. ஸோ ஏ ப்ளஸ் 7 மைனஸ் 1 × டி. ஸோ தட் இஸ் ஏ ப்ளஸ் 6d. இதோட ஆன்சர் அவங்க கொடுத்துருக்காங்களா, கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன, -1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க 16th டேர்ம். ஸோ T16 இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 16 மைனஸ் 1 × d which is a ப்ளஸ் 15d. இதோட வேல்யூ என்னது, 17 ரைட்டா. இப்போ நம்ம நம்மளுக்கு தேவை a and d தான். ஓகே, we have two equation with a and d. ஸோ இந்த மாதிரி ஏபியில் ஏ அண்ட் டி கண்டுபிடிக்கணும். ஆனால் ஏ அண்ட் டியில் 2 ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் எலிமினேஷன் மெத்தடில் கேன்சல் பண்ணுவீங்க. ஏ ப்ளஸ் 6d இஸ் ஈக்குவல் டு -1 அண்ட் ஏ ப்ளஸ் 16d இஸ் ஈக்குவல் டு 15d இஸ் ஈக்குவல் டு 17. ரைட். ஸோ இப்போ நம்மளுக்கு ஏ வேணும் ஓகேவா. ஏ என்ன பண்ணால் கிடைக்கும்ன்றதுக்கு முன்னாடி இந்த 2 ஈக்குவேஷனையும் சப்ராக்ட் பண்ணுங்க சரியா. ஏன்னா ஏலேருந்து ஏ போயிடும். அப்போ ஏ ஒரு வேரியபிள் நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ ஏலேருந்து ஏ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 0. 6dலேருந்து 15d சப்ராக்ட் பண்ணிங்கன்னா -9d which is equal to இவங்கலேருந்து இவங்களுக்கு நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா -18 கிடைக்கும் ரைட்டா. அப்போ டியோட வேல்யூ என்னது, டியோட வேல்யூனா -18 டிவைடட் பை -9 வரும். ஸோ டியோட வேல்யூ 2 ஓகேவா. டியோட வேல்யூ நம்மளுக்கு வந்திருக்கிறது 2 சரியா பசங்களா. அண்ட் வாட் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் திஸ் டேர்ம்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் திஸ் டேர்ம்ஸ்னா ஒருத்தங்களுக்கு கிடைச்சிச்சு, இன்னொருத்தங்களுக்கு கண்டுபிடிங்க. ஏ ப்ளஸ் 6d இஸ் ஈக்குவல் டு -1. டியோட வேல்யூ உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டிங்க 2ன்னு. அப்போது ஏ ப்ளஸ் 12 இஸ் ஈக்குவல் டு -1. அப்போ ஏவோட வேல்யூ -1 - 12 தட் இஸ் -13 ஓகேவா. இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, ஜென்ரல் டேர்ம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைண்ட் இட். டிஎன் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் n - 1 × d. ஏவோட வேல்யூ என்னது -13, n - 1 × டியோட வேல்யூ 2. ஸோ 2n - 2 - 13. ஸோ 2n - 15. This is your final answer. ஏன்னா லைட் டேர்ம்ஸ் ஆட் ஆயிடும் ஓகேவா. -2 - 15 it is 15. ஸோ 2n - 15 என்பது நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் சரிங்களா. ஸோ determine the general term of an AP
whose 7th term and 16th term நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா பசங்களா? எஸ். ஓகே. ஸோ இன்னும் நம்மளுக்கு 3 sums தான் இருக்கு. I hope we finish it right. So if Lth, Mth and Nth term of an AP கேட்டிருக்காங்க are X, Y, Z respectively, then show that. இவ்வளோ பெரிய நம்பர் இருக்கு ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதுவோம். Lth term, TLth term, அப்போ A பிளஸ் Lல இருந்து ஒருத்தங்களை மைனஸ் பண்ணி D டைம்ஸ் டிஃபரன்ஸ் பண்ணும். ஸோ விச் இஸ் அதோட ஆன்சர் என்னன்னு சொல்றாங்க? எக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டிஎம், அதாவது ஏ பிளஸ் எம் மைனஸ் ஒன் இன்டூ டி, இதோட ஆன்சர் என்ன? ஒய்ன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்னது? டிஎன், ஏ பிளஸ் n minus 1 into d equal to z. ஓகேவாடா பசங்களா? எஸ். இப்போ ஃபர்ஸ்ட் விஷயத்த நம்ம என்ன பண்ண போறோம்னா, கொடுத்துருக்க ப்ரூஃப் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ் இன்டூ எம் மைனஸ் என் பிளஸ் ஒய் இன்டூ என் மைனஸ் எல் பிளஸ் இசட் இன்டூ எல் மைனஸ் எம். இதை நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ப்ரூவ் தட் சம்னா இதை என்ன பண்ணுவோம்? இப்போ என்ன பண்ணுங்க, எக்ஸை உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. ரைட்? ஸோ எக்ஸை உள்ள மல்டிபிள் பண்ணீங்கன்னா எக்ஸ்எம் மைனஸ் எக்ஸ்என் பிளஸ் ஒய்என் மைனஸ் ஒய்எல் பிளஸ் இசட்எல் மைனஸ் இசட்எம். நான் இப்போ என்ன பண்ண போறோம்னா எம்என்எல்ல வெளியே எடுக்கிறோம். ஸோ எம்மை வெளியே எடுங்க. எக்ஸ் மைனஸ் இசட். கரெக்டாடா பசங்களா? இப்போ நெக்ஸ்ட் n இருக்கிற டேர்ம்ஸை நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸோ என்னை வெளியே எடுத்துட்டிங்கன்னா ஒய் மைனஸ் எக்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் எல்லை ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா இசட் மைனஸ் ஒய். ஓகேவா? ஸோ தட் நம்மளுக்கு தெரிஞ்ச நம்பர்ஸை நம்ம சப்ராக்ட் பண்ண முடியும். உனக்கு எக்ஸ்னா என்னன்னு தெரியும், இசட்னா என்னன்னு தெரியும், அவங்களோட சப்ராக்ஷன் உங்களுக்கு தெரியும். ஒய்னா என்னன்னு தெரியும், எக்ஸ்னா தெரியும், அவங்களோட சப்ராக்ஷன் உங்களுக்கு தெரியும். இசட்னா என்னன்னு தெரியும், ஒய்னா தெரியும், அவங்களோட சப்ராக்ஷன் பண்ண போறோம். சரிங்களா? எங்க இருந்து மேம்னா இங்க இருந்து தான். ஓகே, யூ நோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வைங்க. ஆர் முன்னாடி கொஞ்சம் கேப் விட்டு இங்க கூட நீங்க பண்ணலாம். இட் இஸ் யுவர் விஷ். நம்மளுக்கு எக்ஸ் வந்து ஏ பிளஸ் எல் மைனஸ் ஒன் இன்டூ டி. ரைட்டா? ஸ்ப்ளிட் பண்ணாலும் பண்ணிக்கோ. எல்டி மைனஸ் டி. சரிங்களா? ஒயோட வேல்யூ என்னது? ஏ பிளஸ் எம்டி மைனஸ் டி. இசட்டோட வேல்யூ ஏ பிளஸ் என்டி மைனஸ் டி. ஓகேவாடா பசங்களா? எஸ். இப்போ நம்மளுக்கு தேவைன்னா எக்ஸ்ல இருந்து இசட்டை மைனஸ் பண்றோம். ஓகேவா? எக்ஸ் மைனஸ் இசட், அதாவது ஏ பிளஸ் எல்டி மைனஸ் டியிலேருந்து ஏ பிளஸ் என்டி மைனஸ் டியை சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன ஆகும்? ஏஏ கேன்சல் ஆயிரும், டிடி கேன்சல் ஆயிரும். இங்கே ரெண்டு பேர்த்த எல்டி மைனஸ் என்டி இருக்கும். ஸோ நீங்கள் டியை காமனாக எடுத்துட்டிங்கன்னா எல் மைனஸ் டி, எல் மைனஸ் எம். ஓகேவா? எஸ். ரைட்டா? நெக்ஸ்ட் என்ன வேணும் நம்மளுக்கு? ஒய் மைனஸ் எக்ஸ் தேவைப்படுது. அதாவது ஏ பிளஸ் எம்டி மைனஸ் டி மைனஸ் ஏ பிளஸ் எல்டி மைனஸ் டி. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எம்டி மைனஸ் எல்டி இருக்கும். ஸோ யூ கேன் டேக் டி எஸ் எ காமன். ஸோ டிஏ காமனாக எடுத்துட்டிங்கன்னா எம் மைனஸ் எல். ஓகே, வாட் அபவுட் இசட் மைனஸ் ஒய்? என்டி மைனஸ் டி மைனஸ் ஏ பிளஸ் எம்டி மைனஸ் டி. ஸோ வாட் வில் ஹேப்பன்? எம்டிலேருந்து சரி என்டிலேருந்து எம்டிவை மைனஸ் பண்ணுறோம். ஸோ டிஏ காமனாக வச்சிட்டிங்கன்னா எம் மைனஸ் எல். ஓகேவா? இது எல்லாமே எங்கே யூஸ் பண்ண போகிறீங்க? இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, யூ ஆர் கோயிங் டு சப்ஸ்டிட்யூட் இட் ஹியர். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் m இன்டூ
எக்ஸ் மைனஸ் இசட்டோட ஆன்சர் என்ன? டி இன்டூ எல் மைனஸ் என். கரெக்டா? நெக்ஸ்ட் என் இன்டூ இவங்க டி இன்டூ எம் மைனஸ் எல். நெக்ஸ்ட் எல் இன்டூ டி இன்டூ என் மைனஸ் எம். ஓகே, இப்போ இன்டூ பண்ணுங்க பசங்களா. when you multiple இங்க dl கூட m இன்டூ பண்றீங்க, dml. ஓகே, மைனஸ் dmn பிளஸ் இங்க dmn மைனஸ் dnl பிளஸ் dln பிளஸ் மைனஸ் dml. ஓகேங்களா? இப்போ பாருங்க இதெல்லாம் கேன்சல் ஆகும். dml பாசிட்டிவ்ல இருக்கு, இங்க நெகட்டிவ்ல இருக்கு. கேன்சல் ஆயிக்குமா? எஸ். dmn இங்க பாசிட்டிவ்ல இருக்கு, இங்க நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ கேன்சல் ஆயிரும். இவங்க கேன்சல் ஆயிடுவாங்க. எல்லாமே கேன்சல் ஆகப்பட்டா அதோட ஆன்சர் என்ன? 0. எல்லாமே கேன்சல் ஆகப்பட்டா அதோட ஆன்சர் என்ன பசங்களா? 0. சரியா? எஸ். வாட் அபவுட் திஸ் கேஸ்? நெக்ஸ்ட் கேஸ். செகண்ட் அது ரொம்ப ஈஸி. அவங்களே ஆல்ரெடி எல்லாமே கொடுத்துட்டாங்க. எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டூ எல்ஐ ஹோப் n x minus y into L, sorry, n plus y minus z into m. No. Y minus z into L plus n minus, sorry, z minus x into m equal to 0 ன்னு காட்டணும். ஓகே, எஸ். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா பசங்களா, ஃபர்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் நான் ஸ்ட்ரெயிட்டாக போடுறேன் பாருங்க. எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டூ என் பிளஸ் ஒய் மைனஸ் இசட் இன்டூ எல் பிளஸ் இசட் மைனஸ் எக்ஸ் இன்டூ எம். ரைட்டா? வாட் இஸ் எக்ஸ் மைனஸ் இசட்? ஏ பிளஸ் ஓகேவாடா பசங்களா? நெக்ஸ்ட் டேர்ம் பாருங்க. நெக்ஸ்ட் டேர்ம் எழுதுறேன். ஏ பிளஸ் md minus d minus a plus nd minus d into L. Next term a plus nd minus d இருந்து a plus md minus d. This is L actually. ஓகேவா? யா பசங்களா? அப்போ எல்லாமே கேன்சல் ஆகி இங்கே எல்டி மைனஸ் எம்டி மட்டும் இருக்கும். அது கூட என்ன மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா எல்என்டி மைனஸ் எம்என்டி. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா எம்டி என்டி மட்டும்தான் மைனஸில் இருக்கும். ஸோ அப்போது எம்எல்டி மைனஸ் என்எல்டி. நெக்ஸ்ட் இதெல்லாம் கேன்சல் ஆகி இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் இருப்பாங்க. அப்போது எம்என்டி மைனஸ் எம்எல்டி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கேன்சல் ஆகிடுதா? இவங்க 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 எல்லாம் கேன்சல் ஆகி 0 அப்படின்ற ஆன்சர் வந்துருச்சு. ஓகேவாடா பசங்களா? ஸோ வி காட் 0. Next sum பார்க்கலாமா? In an AP, the sum of 4 consecutive terms is 28. And the sum of the 4 consecutive terms. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 3 ஃபார்முலா இருக்கு. இது ரிவைஸ் பண்ணி விடுறேன். So what is happening? We are going to the next question. Yes, அதுக்கு முன்னாடி ஒரு 3 டேர்ம் பத்தி நான் பேசணும். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ், அதாவது பக்கத்துல இருக்கு 3 டேர்ம்ஸ், 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் இருக்கு. ஒரு ஏபியில் 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 3 டேர்ம் தான் இருக்கு. அது எந்த ஃபார்மேட்ல இருக்கும்னு கேட்டிங்கன்னா 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் டி ஏ ஏ பிளஸ் டி.
அந்த 3 டேர்மும் பார்க்க இப்படி தான் இருப்பாங்க. ரைட்டா? ரைட். வாட் அபௌட் தி 4 டேர்ம்ஸ்? a plus 3d, a plus d, a minus d, a plus 3. Sorry. a minus 3d இருப்பாங்க. ஓகேங்களா? இதுவே 5 டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னா a minus 2d, a minus d, a, a minus d, a plus d, a plus 2d. ஓகேங்களா? இந்த டேர்ம்ல இருந்து ஒரு d மட்டும் முன்னாடி பின்னாடி வரும். ஸோ அதனால தான் minus 2d plus 2d. சரியாடா பசங்களா? எஸ். ஸோ ஐ ஹோப் யூ கெட் தி ஃபார்முலாஸ். ஸோ இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ண போகிறோம். சரியாடா பசங்களா? எஸ். In an AP, sum of 4 consecutive terms. அதாவது மொத்தத்துல 4 டேர்ம் தான் ஏபியில் இருக்கு. அப்ப இந்த டேர்ம்ஸ் எப்படி இருக்கும்? 4 consecutive termsனா a minus 3d, a minus d, a plus d, a plus 3d. இதுதான் அந்த 4 டேர்ம். அந்த 4 டேர்மை என்னடா பண்ண சொல்றாங்க? சம் பண்ண சொல்றாங்க. சம்னா என்னது? அடிஷன். ஸோ சி a minus 3d, a minus d, a plus d, a plus 3d. இவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணா 28ன்றாங்க? ஆட் பண்ணா 28. ஓகே? எஸ். ஸோ ஆட் லைக் டேர்ம்ஸ் ஆட் ஆகுமா? இங்க ஒரு a, இங்க ஒரு a, இங்க ஒரு a, இங்க ஒரு a. எல்லாத்தையும் ஆட் பண்ணா 4a கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க. இங்க ஒரு மைனஸ் டி, இங்க ஒரு மைனஸ் டி, இங்க ஒரு பிளஸ் டி, இங்க ஒரு பிளஸ் 3d. எல்லாமே கேன்சல் ஆயிடுது. ஸோ d become 0 which is equal to 28. இப்போ 4a is equal to 28னா a ஓட வேல்யூ 7. இங்க இருக்கிறது மல்டிப்ளைனா இந்த சைடு வரும்போது டிவைட்ல தான் வரும். சரியாடா பசங்களா? அப்ப a is equal to 7 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே? நெக்ஸ்ட் பாருங்களேன். சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இவங்க எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணணும். அதாவது a minus 3d ஸ்கொயர் பண்ணணும். a minus d ஸ்கொயர் பண்ணணும். a plus d ஸ்கொயர் பண்ணணும். a plus 3d ஸ்கொயர் பண்ணணும். எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி என்ன பண்ண சொல்றாங்க? ஆட் பண்ணா 276. ஓகே? உங்களுக்கு ஏவோட ஆன்சர் தெரியும். அப்ப ஏக்கு பதிலாக அவங்கள போட்டுக்கலாம். ஏ ஆன்சர், ஏ ஆன்சர், ஏ ஆன்சர். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஃபார்முலா போட்டு எழுதிக்கலாம். சரியா பசங்களா? இங்க பாத்தீங்கன்னா பிராக்கெட்குள்ள 2 டேர்ம் இருக்கு. 2 டேர்ம் நடுவுல மைனஸ் போட்டு ஸ்கொயர் பண்றாங்க. அப்ப ஃபார்முலா என்னது? a minus bd ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. சரியா? அப்ப ஏவை ஸ்கொயர் பண்ணுங்க. 3d ஸ்கொயர் பண்ணா 9d ஸ்கொயர் மைனஸ் 6ad. 6 into a into d. நெக்ஸ்ட் இவங்கள a ஸ்கொயர் பிளஸ் d ஸ்கொயர் மைனஸ் 2ad. ரைட்டாடா பசங்களா? நெக்ஸ்ட் இவங்கள ஸ்கொயர் பண்ணா வரும். என்ன வரும்? a ஸ்கொயர். ஓகே, அவங்களுக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி எழுதிப்போம். a ஸ்கொயர் பிளஸ் d ஸ்கொயர் பிளஸ் 2ad. ஓகே, இவங்கள ஸ்கொயர் பண்ணீங்கன்னா சேம் a ஸ்கொயர் 9d ஸ்கொயர் பிளஸ் 6adன்னு வரும். இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணா 276. கரெக்டாடா பசங்களா? அப்ப என்ன ஆகும்? வாட் வில் ஹேப்பன்? மேம் இந்த 6ad இதுவும் கேன்சல் ஆயிரும், இவங்க கேன்சல் ஆயிடுவாங்க, மற்றவங்க எல்லாரும் ஆட் ஆவாங்க. ரைட்டா? மற்றவங்கன்னு பார்த்தா இது ஒரு 2a ஸ்கொயர், இங்க ஒரு a ஸ்கொயர், இங்க ஒரு a ஸ்கொயர். எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 4a ஸ்கொயர். ஓகேவா? பிளஸ் நெக்ஸ்ட் இது ஒரு 9d, இது ஒரு 9d, இது ஒரு d, இது ஒரு d. இவங்க 2 பேர்த்தையும் ஆட் பண்ணா 2, இவங்க 2 பேர்த்தையும் ஆட் பண்ணா 18. 18 plus 2 20. அதாவது 20d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 276. ஓகே, எஸ். இப்போ 4 இன்டூ இவங்க வந்துட்டு இல்லைன்னா இன்னொன்று பண்ணலாம். இதை பார்த்தீங்கன்னா எல்லாமே 4 டேபிளால டிவைட் ஆகிற நம்பர்ஸ். ஃபுல் ஈக்குவேஷன் இஸ் 4 டேபிளால டிவைட் பண்ண வேண்டிய நம்பர்ஸ். ஸோ எல்லாத்தையும் 4ஆல டிவைட் பண்ணுங்க. ஏன்னா எல்லாமே குட்டி நம்பராக மாறிடும். 4ஆல டிவைட் பண்ணிட்டீங்கன்னா a ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். 20ல 4 போச்சுன்னா ஒரு 5d ஸ்கொயர் இருப்பாங்க. அண்ட் இதில் 4 போச்சுன்னா 28ல 6 டைம்ஸ் இருக்கு, ரிமைனிங் 3, 69. ஓகே, எஸ்.
இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏ ஸ்கொயர்னா 7 ஸ்கொயர் பண்ணணும் ப்ளஸ் 5d ஸ்கொயர் ஈக்குவல் டு 69. இதோட வேல்யூ 49 ப்ளஸ் 5d ஸ்கொயர் ஈக்குவல் டு 69. அப்போ 5d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 69 மைனஸ் 49. இங்க இருக்கிற டேர்ம் இங்க வந்தா மைனஸ், ஸோ விச் இஸ் 20 5d ஸ்கொயர். அப்போ d ஓட வேல்யூ, d ஸ்கொயரோட வேல்யூ என்னது 20/5, தட் இஸ் 4. ரைட்டா பசங்களா? 4 வேல்யூ தான் நம்மளுக்கு வரணும். அப்போ டி ஸ்கொயர், டி யோட வேல்யூ என்னவா இருக்கும்? டி யோட வேல்யூ என்னவா இருக்கும்? இங்க இருக்க ஸ்கொயர் இங்க போச்சுன்னா ரூட் ஆஃப் 4. ஸோ யாருக்கெல்லாம் லைக் யூ ஹாவ் டு திங்க் லைக் தட். ஸோ டி ஸ்கொயர்னா யாரெல்லாம் ஸ்கொயர் பண்ணா 4 கிடைக்கும்? டி பிளஸ் 2 ஸ்கொயர் பண்ணாலும் 4 தான், மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணாலும் 4 தான். அப்போ டியோட வேல்யூ என்னது? பிளஸ் ஆர் மைனஸ் 2 அப்படின்னு எழுதணும். சரியாடா பசங்களா? எஸ். ஸோ அப்போ டிக்கு 2 கேஸ் இருக்கு. டி டூன்ற ஒரு கேஸ், டி மைனஸ் 2ன்றது ஒரு கேஸ். ஏவோட வேல்யூ என்னது? 7. அப்ப அந்த 4 நம்பர் எப்படி இருக்கும்? அப்ப சுத்தி இருக்க அந்த 4 பேர் எப்படி இருப்பாங்க? ஏ மைனஸ் 3d, ஏ மைனஸ் டி, ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் 3 இப்படியும் இருக்கும். a minus 3d, a minus d, a plus d, a plus 3d. சரிடா பசங்களா? just substitute it. ஓகேவா? just substitute பண்ணா மட்டும் போதும். ஸோ ஏவோட வேல்யூ 7, 7 into 3 into 2. சரிங்களா? நெக்ஸ்ட் ஏவோட வேல்யூ 7, 7 minus 2. நெக்ஸ்ட் ஏவோட வேல்யூ 7, 7 plus 2. நெக்ஸ்ட் 7 plus 3 into 2. 3 2s are 6. 6ல 7 போச்சுன்னா 1. நெக்ஸ்ட் 5. நெக்ஸ்ட் 9. 6 plus 7 13. இதுதான் ஏபி சீக்வன்ஸ். அதே சீக்வன்ஸ் இங்க உனக்கு கிடைக்குதான்னு பார்க்கணும். இல்லைன்னா நீங்க பண்ணது தப்புன்னு அர்த்தம். சரிடா? ஸோ 7 minus 3 into 2, 7, ஏன்னா டியோட வேல்யூ மைனஸ் 2. ஓகே, மைனஸ் இன்டு மைனஸ், அப்போ பிளஸ் வந்துருக்கணும். எங்க மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் வந்துருக்கணும். ஏ மைனஸ் டி, ஏ 7 மைனஸ் 2ன்னு வந்திருக்கணும். 7 minus 3 into 2ன்னு வரணும். So which is 13, 9, 5 and 7. ஸோ பார்த்தா இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. இது ரிவர்ஸ்ல இருக்கு, அவ்வளவுதான். அப்ப நம்ம பண்ணது கரெக்டா? ஆமா, நம்ம பண்ணது கரெக்ட். சரிடா பசங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் சம் போலாமா? ஸோ திஸ் இஸ் தி லாஸ்ட் எக்ஸாம்பிள். இது ஓரளவுக்கு நல்லா கிளாரிட்டி வச்சு புரிஞ்சுக்கோங்க. சரியா? எ மதர் டிவைட்ஸ் 207. 207. சரிங்களா? ஸோ 207 3 பார்ட்டா பிரிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஓகே, such that the amount are in AP. இப்போ 3 பேரா பிரிச்சிருக்காங்கல்ல, இங்க இருக்க ஒரு நம்பர், இங்க இருக்க ருபீஸ், இங்க இருக்க ருபீஸ், இங்க இருக்க ருபீஸ், ஏபியை ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கு. அதாவது இங்க இருந்து ஒரு நம்பர் ஆட் பண்ணா இந்த நம்பர் கிடைச்சிருக்கும், சேம் அந்த நம்பர் இங்க ஆட் பண்ணா இந்த நம்பர் கிடைக்கும். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி 3 லைக் இந்த 3 நம்பரும் ஏபியில இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, the product of their two least amount. ஸோ இப்போ இது மூணுமே ஒரே நம்பர் கிடையாது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நம்பர். இந்த 3 நம்பர்ல கம்மியா இருக்க 2 நம்பர், கம்மியா இருக்க 2, சப்போஸ் இந்த 2 நம்பர்ஸ் தான் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க 2 பேர்த்தோட ப்ராடக்ட் நம்மளுக்கு 4623. அப்போ என்ன அமௌண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிடா பசங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன க்ளூ இருக்கு? 3 நம்பர் ஏபியில இருக்கு. 3 நம்பர் ஏபியில இருக்குன்னா அவங்க என்ன ஃபார்மேட்ல இருப்பாங்க? ஏ மைனஸ் டி, ஏ பிளஸ் டி, அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ இது 2ல எது ரொம்ப, இந்த 3ல எது பார்க்க ரொம்ப கம்மியா இருக்குன்னா பிளஸ் பண்றது தான் அதிகமா இருக்கும். ஸோ இந்த நம்பரும் கம்மியான நம்பர்ஸ். ரைட்டா? அப்போ இவங்க 2 பேர்த்தோட ப்ராடக்ட் நம்மளுக்கு 4623. ஏ மைனஸ் டி இன்டூ ஏ பண்ணீங்கன்னா 4623. சரிடா பசங்களா? நெக்ஸ்ட் வேற எதுவுமே கொடுக்கல. ஆனா இன்னொரு விஷயம் உனக்கு தெரியணும். இந்த 3 அமௌண்ட்டையும் ஆட் பண்ணா உனக்கு யாரு கிடைக்கணும்? 207. ஏன்னா அந்த 207 தானே பிரிச்சு வச்சிருக்காங்க. அப்ப இவங்க 3 பேத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு 207 தானே கிடைக்கணும். அது ஹிடன் க்ளூ. அதை நாம தான் கண்டுபிடிச்சுக்கணும்.
சரியா? எல்லாத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு 207 கிடைக்கும். ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ இப்போ இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணா என்ன ஆகும்? டிடி கேன்சல் ஆயிரும். இப்போ 3a மட்டும் இருக்கும். 3a ஓட வேல்யூ 207. அப்போ a ஓட வேல்யூ என்னது? 207/3. ஸோ டிவைட் பண்ணலாமா? ஸோ 1 டைம் இதை 3 டேபிளாக டிவைட் பண்ணி பார்ப்போம். 2 வராது. 20 வந்து எத்தனை தடவை வரும்? 6 டைம்ஸ் வரும். ஸோ 2 இஸ் ரிமைண்டட் 27. 27னா 9. அப்போ a ஓட வேல்யூ என்னது? 69. சரிடா பசங்களா? எஸ். a வேல்யூ 69 and I hope you use it. ஓகேவா? a வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இவங்க எல்லாத்தோட ப்ராடக்ட் 4623. அப்போ a ஓட வேல்யூ 69. 69 minus d into 16 equal to 4623. அப்போ 69 minus d is equal to 4623 divided by 69. ஸோ இது ஏதாவது டேபிளில் கேன்சல் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது 13 டேபிளில் கேன்சல் ஆகும். யூ கேன் கேன்சல் பை 3 டேபிள். உங்கள் 2 பேரும் 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். சரிங்களா? இவங்களை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 3. இவங்களை கேன்சல் பண்ணிங்கன்னா 4 1 டைம்ஸ், ரிமைண்டட் 1 16ல் 5 டைம்ஸ் இருக்கும், ரிமைண்டட் 1 12னா 4 1. ஓகே. அகைன் 23 டேபிள் இவங்க வருவாங்களான்னு செக் பண்ணும். ஸோ நீங்கள் எப்படி செக் பண்ணுவீங்கன்னா 3 அண்ட் இந்த இடத்துல 1 இருக்கு. லாஸ்ட் நம்பர் வச்சு வெரிஃபை பண்ணலாம். 3 யார் கூட மல்டிபிள் பண்ணும்போது லாஸ்ட் நம்பர் 1 கிடைக்கும்னா 7 கூட மல்டிபிள் பண்ணும்போது 21 லாஸ்ட் நம்பர் 1 அப்படி நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? அப்போ 23 நீங்கள் 7ஆல் மல்டிபிள் பண்ணால் 1000 வராது. ஸோ யூ வில் ஜஸ்ட் மல்டிபிள் வித் 17 ஃபர்ஸ்ட். ஓகேவா? 21 14 15 23. So 1 8 3 381. சரிடா பசங்களா? 381 தான் வருது. அப்போ 21 கிடையாது. ஜஸ்ட் ட்ரை ஃபார் 27. ஸோ ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணது சேம். 1 ரிமைண்டர் 2 16. 2ஆல் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 46. ஸோ 1 2 ரிமைண்டட் 1 621. இதுவும் கிடையாது. சரியா? அப்போ என்ன ட்ரை பண்ணுங்க? 37 ட்ரை பண்ணுங்க. ஸோ 7ஆல் மல்டிபிள் பண்ணால் 1 30 69 1 15 8 51. நம்மளுக்கு தேவை 1514. ஸ்ட்ரைட்டாக 57 ட்ரை பண்ணுவோம். சரிடா பசங்களா? அப்புறம் 47 ட்ரை பண்ணுவோம். சரியா? ஸோ ட்ரை வித் திஸ் ஒன் 161 வரும். 5 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் 15 ரிமைண்டட் 1 and 1 ஓகே 1 11 3 1. இதுவும் இல்லை. அப்போ 67. ஓகே. ஸோ 161. நெக்ஸ்ட் 6 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் 18 ரிமைண்டட் 1 2 into 6 12. ஸோ 13 1 வந்துச்சு. பார்த்தியாடா பார்த்தாங்களா? எஸ். அப்போ 23 யார் கூட மல்டிபிள் பண்ண நம்மளுக்கு 67 கூட. ஸோ 69 minus d is equal to 67. சரியா? இங்க இருக்க d இந்த சைடு வந்தா மைனஸ் அண்ட் இங்க இருக்கிற நம்பர் இங்க வந்தா பிளஸ். ஓகேவா பசங்களா? எஸ். ஸோ 69 minus 67 is equal to d. ஸோ d is equal to 2. d ஓட வேல்யூ தெரியும், a ஓட வேல்யூ தெரியும், ரைட்? ஸோ அப்போ அந்த 3 நம்பர் என்னது? a minus d, a plus d. Then அந்த amount a ஓட வேல்யூ 69. 69 minus 2. 2. 69 plus 2. 69 minus 2 na 67, 69 and 71. இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணா 207 கிடைக்கும். யா
ஸோ இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க 207 கிடைக்கும். ஸோ தட் இதுதான் அந்த அமௌண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் சில்ட்ரனுக்கு 67 ருபீஸ், செகண்ட் சில்ட்ரனுக்கு 69 ருபீஸ், தேர்ட் சைல்டுக்கு 71 ருபீஸ் வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவாடா பசங்களா? ஐ ஹோப் த சம் இஸ் வெரி கிளியர் வித் யூ ஆல். ஸோ இதோட பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டவுன்லோடபுளாக கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா பசங்களா? ஆல் தி வெரி பெஸ்ட்.